முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுதுன்னு தேவாதி தேவன் ராஜாதிராஜன் இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளிலே தேவனை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த 6ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாள் வரைக்கும் உங்களையும் அடியனையும் தேவன் ஒருமித்து அவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக தேவன் பாராட்டின தயவுக்காக எல்லாரும் வாங்கி திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பார்க்கலாம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமையுள்ள பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெருவிடத்தில் நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் நம்மளை நடத்தும்படியாக ஏற்ற ஒரு மன்னாவை தேவன் கட்டளையிடும்படியாக நம்ம தான் ஜாய் சிஸ்டர் ஜெபிங்க. பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அதற்கு முதல் பாடலாக அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை பாடின பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம மகிமைக்கென்று பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? இனியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் இல்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. சேர்ந்து பாடுவோமா? தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ. புது இதயம் தந்து விட்டீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ. புது இதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ.
எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் கரங்களை உற்சாகமாய் தட்டி போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் கரங்களை தட்டி பாடுவோமா? சேதம் ஒன்றுமில்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு 6ஆம் மாதம் வரைக்கும் எங்களை இமைப்பொழுதும் விலகாதபடி பாதுகாத்திரே. உங்க கிருபை எங்களை விட்டு இமைப்பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவனாய், எங்கள் ராஜாவா மட்டும் நடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமதனை காண்போ. வருடங்களை உமது சேர்ந்து பாடுவோமா? கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு உம்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு உம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம். பலவிதமான சூழ்நிலையில காணப்படுகிறதான தேவ பிள்ளைய, எல்லாவித சூழ்நிலையும் தேவன் கைவிடாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் நடத்தினதற்காக போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கரங்களை தட்டி எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஒரு விசை எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவன் என்னை எல்லாவற்றிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக மறவாமல் நினைத்தீராயா. மனதார நன்றி சொல்வேன் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு கரங்களை உற்சாகமாக தட்டி பாடுவோமா? எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே.
நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. செல்வமா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே ஒருமனப்பட்டவர்களாய் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா. என் குடும்ப மருத்துவர் நீரே. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து பாடுவோமா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா. சேர்ந்து பாடுவோமா. மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் எதை நினைந்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா. பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. உள்ள இருதயத்தோடு நன்றி. இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்லி எல்லாரும் வாயை திறந்து நன்றி. எத்தனை விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கும்படியாக தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. என் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்த தேவன், அவர் எனக்கு முன்பாக நடந்து போகிறீரே. இதுவரை எங்களை தள்ளாட விடாதபடிக்கு சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போகும் எழுத்திலும் யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவ நீர் என்னோடு கூட இருந்தீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. காலை வேளையில நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன்.
நன்மைகள் நினைக்கிறேன். சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலின் என்னை அழைத்த தெய்வமே, இந்த கால வேளையில உன் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே 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 இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக மட்டும் நடத்தினதற்காக, உங்களுடைய அளவில்லாத அன்பின் நிமித்தமா எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, எதிர்க்கிறவர் முன்னில் என்னை தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணீரே, எதிர்க்கிறவர் முன்னில் என்னை தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி பாம்புடைய அன்பால என்னை அபிஷேக பண்ணினீரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? இயேசுவே இயேசுவே, நன்றி அளவில்லா அன்புக்காக, உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் இப்போது இந்த ஸ்தலத்தின் மேல இறங்கும்படியாக, இஸ்ரவேலின் ராஜாவே, நீர் எங்களுக்கு ராஜாவாய், என் தேவனாய் உம்முடைய ஜனமாகிய நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இந்த கால வேளையில நன்மை நினைத்து இஸ்ரவேலின் அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வந்திருக்க தேவச்சனமே, வாய்களை விரிவாய் திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு துதிக்கிற பிள்ளைகளா, நன்மைகள் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே இயேசுவே, சத்தத்தை உயர்த்தி அளவில்லா அன்புக்காக, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக. சபை விசுவாச பிள்ளைகள் நீங்க பாட போறீங்க, சத்தத்தை உயர்த்தி சத்தம் உயர்த்தப்படட்டும். அளவில்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக, இதுவரை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். மீதியான காரியத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ. அப்படி நின்ற வண்ணமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தான பிரதர் ஜெஃப்ரி விக்கி. சங்கீத பகுதி, சங்கீதங்களின் புஸ்தகம், தாவீதின் சங்கீதம் 1ஆம் வசனத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமாய் வாசிப்போம். சங்கீதம் 1 மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்காலைகளில் ஓரம் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போலவும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைப்பார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாய்ஸ்தாயிற்று. தேங்க்யூ பிரதர். நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் பிரதம ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. செய்யாய் தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். நம்ம திரைதன பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா. கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கலாம். கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இது கர்த்தருடைய நாள். இந்த நாளில் நல்ல ஒரு நமக்கு பலவிதமான சூழ்நிலை மத்தியில் வந்திருப்பீங்க. அது இந்த இடத்துல நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும். ஸ்திரப்படுவீங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம், சோர்வான காரியங்கள், பயமான காரியங்கள், கலக்கமான காரியங்கள் எல்லாவற்றுமே நீங்கும். ஸோ இதுக்காக தான் இந்த ஓய்வு நாட்கள் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக காத்திருக்காதவங்கெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது வந்துட்டு போகிறோன்ற தேவனுடைய பிள்ளைகளே அதிகமாக ஜாக்கிரதையாக கர்த்தர் உங்களோடு பேச முடியாது. எனக்கு கொடுத்த வார்த்தைகள், ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பேசணுமோ ஆண்டவரே இந்த வார்த்தையை எனக்கு கொடுமா ஆண்டவரேன்னு சொல்லும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18:7 வசனம். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களின் விஷயத்தில், கர்த்தர் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களின் ஜபங்களுக்கு தான். நீங்கள் இரவும் பகலும் மட்டும் இன்னைக்கு எடுக்கிறேன் அதிகமாக. அதே அதிகாரத்தில் நிறைய செய்தி கொடுத்துருக்கேன். சோர்ந்து போகாமல் செபிக்கணும், அற்பமாக நினைக்கக்கூடாது, தாழ்த்தி செபிக்கணும், இப்படி பல காரியங்கள் அதே அதிகாரத்தில் நிறைய ஜபத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இரவும் பகலும் கூப்பிடணும். இன்றைக்கி ஒரு வேளை கூப்பிடுறதே கஷ்டமாக இருக்குது. காலை வேலை ஏதோ கடமைக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி போகிற காரியங்கள் பயம் வரும், பிரச்சனை வரும், திகில் வரும், என் காரியம் வாய்க்கணும் ஆண்டவரே, இதுக்காக மட்டும் கடமைக்காக ஜெபிக்கிறவங்களும் உண்டு. சரி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறவங்களும் உண்டு. அந்த வசனத்தை வாசிங்க 18:7. அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இது அருமையான வார்த்தை. இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை. உடனே பதில் கிடைக்கலன்னா ஜபத்தை விட்டுறது. அவர் எதை எப்போ என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். தொடர்ந்து கூப்பிடுறீங்களா, நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா, கீழ்ப்படுறீங்களா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? நியாயம் செய்யாமல் இருப்போரோ? நியாயாதிபதியாக தேவன். நீங்கள் என்ன யார்கிட்ட போய் சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷரை ஓடலாம், எல்லாருக்கிட்டையும் ஓடலாம், இந்த காரியத்தில் எதுவுமே முடியாது. அதே நியாயாதிபதியாக ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்க. இந்த சம்பவங்களை ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒரு ஓமையாய் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கதையாய் சொல்லி நிறைய விளக்கங்களை கொடுக்கிறார். சீஷர்களுக்கு ரகசியங்களை சொல்கிறார், அதனுடைய அர்த்தம் என்னென்று விளக்கி சொல்கிறார். சோர்ந்து போகாமல் செபிக்கிறதை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கு. அதிலே 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு பட்டணத்திலே நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு மனுஷனை மதியாதவனும். நியாயாதிபதி நம்ம போவோம், தொடர்ந்து நம்ம காரியங்கள் வாய்க்கணும்னா தொடர்ந்து போவோம், தேவைன்னா தொடர்ந்து போய் காத்து கிடப்போம் இல்லையா? இதை நிறைய ஆழமாக புரிஞ்சுக்கணும்.
நிறைய நேரத்தில் அந்த சம்பவங்கள் படிச்சுட்டே போயிடுறோம். அதன்படி நம்ம செய்யறோமான்னு நினைக்கிறது கிடையாது. சும்மா ஒன்றும் ஆண்டவர் இதை சொல்லலை. அதில் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, வெகு நாள் அவனுக்கு மனதில்லா இருந்து, வெகு நாள் வரைக்கும் அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும். 5ஆம் வசனத்தை வாசிங்க. இதனுடைய ரகசியமே இதுதான். அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ணுறாங்க. சும்மா போய் தொந்தரவு பண்ணி கேட்டு பாருங்களேன். சும்மா வந்து நிற்கிறாங்களே, ஏதாவது நம்மளால் முடிஞ்சது, இவங்க வரக்கூடாதபடிக்கு எதாவது பண்ணணும். இப்போ ஆண்டரும் பாருங்களேன், இவன் மதியாதவன் தான், பயப்படாதவன் தான், தன் மனதில் நியாயம் செய்யும். இவனுக்கு சீக்கிரம் இதை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேணும்னு தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இதை குறித்து தான் கீழே அடிமை. இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நிறைய பேர் கூப்பிடுறது கிடையாது. தேவைக்காக கூப்பிடுறது, கடமைக்காக கூப்பிடுறது, நன்றியோடு கூப்பிடுறது கிடையாது, விசுவாசத்தில் வளரணும்னு கூப்பிடுறது கிடையாது, அர்ப்பணித்து கூப்பிடுறது கிடையாது. காத்திருந்து இன்னும் ஆண்டவரை பெருகணும், இன்னும் பரிசுத்தம் வாழணும், இன்னும் பயபக்தியில் வளரணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் மனம் திரும்புதல் வேணும், ஒரு மாற்றம் வேணும். இதுக்கெல்லாம் அன்றாடி இரவும் பகலும் கூப்பிடுறது கிடையாது. ஏதோ ஒரு முறை மட்டும் இன்னைக்கு தான் ஒரு திருப்தி ஆகிடுவாங்க. இன்னைக்கு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டேன். இப்படி ஆண்டவர் பாருங்களேன், இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் ஏன் இந்த கதையில் சொல்கிறாரு? அடிக்கடி என்னை வந்து அலட்டாதபடிக்கு நியாயம் செய்வேன். நியாயாதிபதி ஆண்டவர் என்னுடைய காரியங்களாம் பார்த்தீங்கன்னா, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியங்கள் நீர் தான் செய்யணும், நான் மனுஷன்ட்டு போய் நிற்கலை, முழு சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நீதி செய்யும் அப்படின்னு செபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அதை அறிவார். நம்ம மனுஷன்ட்டு போய் முறையிடலை, தேவன் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நியாயாதிபதியே தேவன் நமக்கு உண்மையாக இருக்கும்போது, இரவும் பகலும் கூப்பிடும்போது, விசுவாசத்தோடு கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். இதுதான் இதனுடைய அர்த்தம். அதனால் தேவன் சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்மளுடைய காரியங்கள் இரவும் பகலும் பதில் கொடுக்குற வரைக்கும் விடக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால தான் ஏசாயா 41:21 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்க, உங்கள் பிரச்சனையை இடத்துல கொண்டு வாருங்க, நான் உங்களை விசாரிக்கிறேன். உங்கள் கவலையெல்லாம் என் மேலே வச்சுருங்க. வைக்கவே மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க, விசுவாசிக்கவும் மாட்டாங்க, நேசிக்கவும் மாட்டாங்க, ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை நம்ப மாட்டாங்க. இதை செய்வார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. வாசிங்க 41:21 ஏசாயா. ஆமென். உங்கள் வழக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், பலமான நியாயங்களாக இருந்தாலும் யாராலும் தீர்க்க முடியாது. அதனால இதை ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிற ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பலமான நியாயங்கள், தீர்க்க முடியாத நியாயங்கள், சில காரியங்களாம் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது, எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு போய் இன்னும் வேதனைப்படுத்தணுமா, கஷ்டப்படுத்தணுமா, இது வந்துருச்சுரா அப்படின்னு நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படிலாம் ஒரு சலிப்பாக நினைப்பாங்க. அதே தேவ சமூகத்தில் சொல்லி பாருங்க, ஆண்டவர் அறிவார். என் மக என்ன ஓடி வந்து நம்பி இருதயத்தை ஊற்றி இதிலிருந்து விடுதலை வேணும்னு கதறாங்களே, என்னை நோக்கி செபிக்கிறாங்களே, என்னை நம்பி வந்திருக்கிறாங்களே, என் பிள்ளை சோர்ந்து போயிடுமே, கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே ஏசாயாவில் 51:22 வாசிங்க. 51:22 கர்த்தராகிய உன் ஆண்டவரும், வாசிங்க. இனி உன் உக்கிரத்தினுடைய குடிப்பதில்லை. இது ரொம்ப கஷ்டம் இல்லை? நீங்கள் யார்கிட்டையும் போய் ஒன்றும் அழ முடியாது, சில காரியங்களை சொல்ல முடியாது, நம்ம காரியத்தை அன்பாக விசாரிக்க மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. ஆண்டவர் தம்முடைய சனத்துக்காக வழக்காட போகிற மாதிரியே தேவனுமானவர். இதெல்லாம் நான் ருசித்ததுனால தான் இதை எடுத்துகிட்டு வரேன், சும்மா சொல்லலை. இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் போய் எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். மற்றவங்களோட கணவர்கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாது, பிள்ளைகள்கிட்ட போய் சொல்ல முடியாது, கணவர் மனைவி யாருக்கிட்ட போய் அப்பா அம்மாட்ட கூட சொல்ல முடியாது. இப்போ கடந்த நாட்களில் ரொம்ப பிபி ஆகிட்டு ரொம்ப உடம்பு சலம் ஆகிட்டாங்க. எங்கள் சின்ன மாமனாருடைய மக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போதே பிபி ஆகிட்டு மயக்கம் போட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்க பாருங்கள், அக்கா கிட்ட சொல்ல முடியல, அம்மா கிட்ட சொல்ல முடியல, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்னால் அவங்களுக்கும் இன்னும் கஷ்டமாகுமா, சில காரியங்களை சொல்ல முடியாது. இன்னும் அவரே கஷ்டத்தில் இருக்காரு, இன்னும் நான் சொல்ல முடியுமா, இன்னும் பாரத்தை கொடுக்குமா, இன்னும் வேதனை கொடுக்குமா, சில காரியங்களை பகிர்ந்துக்க முடியாது நிறைய பேர்.
அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும், இரவும் பகலும். அதனால தான் கூப்பிடணும். நம்ம பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், வழக்காக இருந்தாலும், ஹல்லேலூயா, அவரே தீர்க்கிறவர். நியாயாதிபதி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. இதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நல்ல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். அந்த அனுபவம் இருக்கணும். நிறைய பேர் இங்கே வருவோம், நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு பலப்பட்டு நிரம்பி போகிறது கிடையாது, கழிக்கிறது கிடையாது, உங்கள் பாரங்களெல்லாம் ஊற்றி செபிக்கிறது கிடையாது. புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்க 2:18-19 வாசித்தீங்கன்னா, சீயோன் குமார்த்தியே அழுது உன் இருதயத்தையும் உன் சஞ்சலையும் உன் கஷ்டங்களை ஊற்றிடு. இங்கே ஆண்டவர் பார்க்குறாரு, உங்கள் இருதயத்தை ஊற்றி செபிக்கணும். அது ரொம்ப அனுபவம். அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிள்ளைங்க தான் செய்வாங்க. மற்றவங்க பார்க்குறாங்களே, ஆண்டவர் அசைப்பாடுகிறார், ஆண்டவர் நிரப்புகிறார், ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மளை சீர்படுத்துகிறவர், ஆண்டவர் என்னை பலப்படுத்தி அனுப்புவார், என் கலக்கம் துக்கத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். இருதயத்தை ஊற்றி செபிக்கணும். புலம்பல் 2:18-19 வாசிங்க. கூப்பிடுகிறது, சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. ஆமென். எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். என்ன ஆனாலும் எப்போ டைம் கிடைக்குதோ ஆண்டோடு பேச, அந்த இது உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டோடு பேசுகிறதான உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, இரவும் பகலும் நதியால் கண்ணீர் விட்டு அழுது செபி. யாரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ, எல்லா காரியத்துக்கும் அவர் தான் விடுதலை. அப்படி செபிச்சாதான் இந்த அனுபவம் வேணும். ஆண்டோடு உள்ள உறவை நேசிக்கணும். அவங்க தான் ஆண்டோடு பேச காத்திருக்க, நல்ல ஒரு நேசித்து காத்திருப்பாங்க, வாஞ்சிப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை இருதயத்தை இரவும் பகலும் நதியளவும் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் வேதனைக்கு பதில் உண்டு, நிச்சயமாய் விடுதலை உண்டு. நிறைய பேர் சலிப்பு, சோர்வு, இவங்க நீதியாக பரிசுத்தத்தெல்லாம் காத்துக்க மாட்டாங்க, விசுவாசம் இருக்காது, பயம் இருக்காது, பக்தி இருக்காது, கீழ்ப்படிய மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும். ஆனால் ஆண்டவரே அசட்ட அலட்சியம், உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் ரட்சிப்புக்காக, உன் கணவருக்காக, சுற்றி இருக்கிறவங்களுக்காக, ஆண்டவரே இவங்களாம் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். அழுது செபிக்கிறீங்களா? இதெல்லாம் கர்த்தர் அறிவார். விசுவாசத்தை வளரும்படி, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி, இன்னும் பக்தி விருத்தி உண்டாகும்படி, விசுவாசத்தை நாடும்படி, அதிகமாக வாஞ்சியா இருதயத்தை ஊற்றி செபிக்கிற ஒரு ஜெப கிருபை. அதனால தான் சகரியாவில் 12 சொல்லப்பட்டிருக்கு, ஜெப ஆவியை ஊற்றுவேன், கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவங்க தான் செபிப்பாங்க. இந்த கிருபையா, இந்த ஜபாபி இருக்கிறவங்க தான் ஆசிரியத்தை கொண்டு வருவீங்க வீட்டுக்கு. கணவர் பல இடத்துல அலுவலகத்தில் கஷ்டத்தில் நெருக்கத்தில் பிரச்சனை மத்தியில் வருவாங்க. சகோதரியானவங்க நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், ஜபத்தில் தாங்கணும். அதனால தான் உபாச ஜபத்துக்கெல்லாம் அவங்கள கூப்பிட்றேன். இந்த உபாசம் நல்லா இருந்து எவ்வளோ வந்திருந்தாங்க, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான். அசட்டை பண்ணுறீங்க, சபை கூடி வருதலை விட்டு விடுறீங்க, நேசிக்கிறது கிடையாது, சொல்கிறத கேட்குறதும் கிடையாது. வாசிங்க, இதே தான் 1 சாமுவேல். அடிக்கடி நம்ம இதை படித்தாலும், ஆனால் அண்ணாளின் ஜெபத்தை கண்ணீர் இருதயத்தை ஊற்றி செபிக்கிற ஏன் ஜெபங்களை கேட்டார். மனங்கசந்து அழுது பொருத்தனை பண்ணி செபித்தார். இந்த நிந்தையை யாரால் நீக்க முடியாது, பணத்தால் நீக்க முடியாது, உறவுகளால் நீக்க முடியாது. கர்ப்பத்தின் கனி ஆண்டவரால் கொடுக்குற பலன், தேவன் கொடுக்குற சுதந்திரம் கனி. அவர் நிந்தை எவ்வளோ வேதனையாக இருக்கும், அழுது கொண்டு துக்கித்து கொண்டு இருப்பாளாம். இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் மனுஷன் எதையுமே தீர்க்க முடியாது, யாராலையும் தீர்க்க முடியாது. என் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. 15 வாசிங்க, இருதயத்தை ஊற்றி செபிக்கிறார். அதுல 27 வாசிங்க, கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கென்று அதே பொருத்தனை பிரகாரம் வளர்த்தால், கர்த்தருக்கென்று வளர்ந்ததுனால தான் கர்த்தர் பயன்படுத்தினார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதம், உங்கள் சந்ததி ஆசீர்வாதிக்கப்படணும்னா நல்லா செபிக்கணும், கர்த்தருக்கென்று வளர்க்கணும், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். உமக்கென்று வளர்ப்பேன், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தான்னு சொல்கிறாங்க 27. அதனால தான் பூரித்து மகிழ்ந்த இருதயம் கலிகுறுது 2:1. தேவனுக்குள்ள என் ஆவி கலிகுறுது. உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேணும்னா இருதயத்தை ஊற்றி செபிக்கிற ஒரு அனுபவம் வேணும். அன்னாளின் நிந்தையை நீக்கினார், என் நிந்தையை நீக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்த்தாங்க. கர்த்தருடைய பிள்ளையிலே கற்பத்தின் கனி ஆண்டவர் கொடுக்குற கனி சும்மா இல்லைம்மா,
கர்த்தருக்கென்று வளர்க்கணும், பயபக்தியில் ஊட்டி வளர்க்கணும், கீழ்ப்படுதல் ஒழுக்கத்தில் வளர்க்கணும், இப்போ இருந்தே சிறு பிள்ளையிலிருந்தே வளர்க்கணும். அது நிச்சயமாக இது ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 2 வாசிங்கன்னா, ஏன் வயசானவங்க கூட அடிக்கடி இந்த வசனங்களை எடுக்கிறேன். லூக்கா 2:37-38 வாசிங்கன்னா, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து இந்த அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? எருசலேமில் ஆலயத்தில் காத்திருந்து 84 வயதானவன் அந்த விதவை தேவாலயத்தில் விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர், இந்த வயசான காலத்தில் சுகத்தையும் பலத்தையும் மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் அவர் தான் தந்திருக்கிறவர், அவர் தான் தருகிறவர். ருசிச்சிருந்தாங்க. இந்த ஏஜில் முடியுமா? இப்போவே அது இதுன்னு சாக்கு சொல்கிறோம். எவ்வளோ அருமையான தேவன் பாருங்க. வரவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னான்னு சொல்லப்பட்டிருக்கு. வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் பட்டணங்க காத்திருந்த யாவருக்கும் மீட்பு உண்டாக அவரை குறித்து பேசின. அவர் தான் மீட்பு, அவர் தான் ரட்சிப்பு. ஆலயத்தில் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். வந்து ஆலயத்தில் துதிக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் உபவாசித்து ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். அதனால தான் யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 13 பார்த்தீங்கன்னா, அவர் இரவும் பகலும் ஜனங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். 13:21 வாசிங்கன்னா, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களுக்கு வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்க. அவ்வளோ ஒரு அருமையான தேவன். அந்த ஜனங்களை எப்படிலாம் வழி நடத்துறாங்க. என்ன நன்மை செஞ்சாலும் என்ன அற்புதம் செய்தாலும் நன்றி இல்லை, முழுமையாய் தேடுறது கிடையாது, உண்மை இல்லை ஆண்டவருக்கு. அதிலே 34 வாசிங்க. 34 அதிலே யாத்திராகமம் 34 28 வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். ஏன்? அவ்வளோ ஜனங்களை வழி நடத்த காத்திருக்கணும். புசியாமலும் குடியாமலும் காத்திருந்தார் மோசே. அதனால தான் முகமுகமாக தரிசித்தார். மோசையோடு உறவாடினார், மோசையோடு வெளிப்படுத்தினார், மோசையை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 கற்பனைகளை அவன் மூலமாக எழுத வைத்தார். இரவும் பகலும் தேவசமத்தில் காத்திருக்கிற மோசே, இரவும் பகலும் நம்ம காக்கிற தேவனிடத்தில் அதிகமாக இரவும் பகலும் கூப்பிடணும், நேசிக்க கற்றுக்கணும். ஒரு வேளை கூப்பிடுறதே கஷ்டமாக இருக்குது, ஏதோ கடமைக்காக சோம் பண்ணிட்டு போகிறோம். அப்படி கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் பிரச்சனை தெரியலனா என்ன கேளுங்க, அவர் அறிவார். இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நிச்சயமாக நான் நியாயம் செய்வேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து வழக்கிலிருந்து வேலையிலிருந்து எனக்கு விடுதலை கூட ஆண்டவரையும் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க, விசுவாசத்தோடு கேட்கறது கிடையாது, தேடுறது கிடையாது, நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிக்கிறது கிடையாது. இதனால தான் உங்களுக்கு தடைகள். ஏசாயா 62:7 வாசித்தீங்கன்னா, ஏசாயா 62:7. ஏன்னா தேவன் என்ன செய்யணும்? எருசலேம் பரிசுத்தம் நம்மளையும் குறிக்கிறது, ஆலயத்தையும் குறிக்கிறது. 62:7 வாசிங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாது. யாருங்க இது? யாரை குறித்து இருக்கு? ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அடிக்கடி என்ன வந்து தொந்தரவு செய்யாதபடிக்கு, ஆண்டவரே எங்க எருசலேமை ஆசீர்வதியும், எங்க தேவாலயத்தை ஆசீர்வதியும், எங்க ஜனங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்க குடும்பத்தை ஆசீர்வதியும், அமர்ந்திருக்க விடாதிருங்கள், புகழ்ச்சியாக்கு வரைக்கும். எங்கள் ஆலயத்தை பாருங்க, எங்கள் ஆலயத்தின் பிள்ளைகளை பாருங்க. இவங்களாம் ஐக்கியத்தை விரும்புவாங்க, இவங்களாம் சபையை நேசிப்பாங்க. நம்ம சபை வளரணும், பக்தி விருத்தி அடையணும், ஐக்கியத்தில் பெருகணும். சபைக்கு நான் எப்படி இருக்கேன், சபைக்கு நான் இப்படி தூணாக இருக்கேன், சபைக்கு மகிமையாக இருக்கேனா, ஊழியக்காருக்கு உறுதுணையாக இருக்கேனா, இதுதாங்க புகழ்ச்சியை கொண்டு வரும், சபைக்கும் கொண்டு வரும், உங்களுக்கும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அமர்ந்திருக்க கூடாது. அதனால தான் இரவும் பகலும். அதனால தான் இந்த சம்பவங்களை எடுக்கிறேன். நியாயாதிபதி ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எங்கள் சபை இன்னும் பெருகணும், இன்னும் வளரணும், இன்னும் ஆத்துமாக்களை வேணும். உண்மையான பாரமுள்ள உள்ள பிள்ளைகளாக இருந்தால் வருவீங்க, இரவு ஜபத்துக்கு வருவீங்க, வீடுகள் ஜபத்துக்கு வரமாட்டேன்னு அசட்டை பண்ணுறீங்க. ஐக்கியத்தை விரும்புறது கிடையாது, சகோதர சிநேகத்தை விரும்புறது கிடையாது, ஒரே பந்தி கொள்கிறோம்.
ஜாக்கிரதையா இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் உங்களை கேட்பார். அதில் 27 ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். சபையில் எதுக்கு உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? எதுக்கு நாட்டப்பட்டு ஏன் உங்கள் சபையில் உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்? வாசிங்க 27:2-3 வாசிங்க. ஏசாயா 27:2-3. அடிக்கிறதை தண்ணீர் பாய்ச்சி வாசிங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஏன்னா ஆலயத்தை நேசிக்கிறார். ஆலயத்தில் கொண்டு வந்து தான் உங்களை சரி பண்ணுறார். தண்ணீராகிய ஜீவ ஊற்றாகிய வசனமாகிய உங்களை என்ன செய்கிறாரு? செழிப்பாக இருக்கும்படி, நீங்கள் சுவையாக இருக்கும்படி, அநேக ருசியாக இருக்கும்படி, நல்ல கனி கொடுக்கும்படி இந்த ஆண்டவர் இரவும் பகலும் அதை பாதுகாக்கிறார். சபை காரியத்தில், சபையில், ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகளை அதெல்லாம் அதிகமாக விரும்புகிறவங்க தான். இரவும் பகலும் அதை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சபை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும். மனவாட்டியாகிய சபை, தோட்டமாகிய சபை. ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. நிறைய சபை காரியத்தில் ஈடுபடுறது கிடையாது, ஐக்கியத்தை விரும்புறது கிடையாது, என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. லூக்கா 13 ஏன்னா நம்மிடத்தில் கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளை சீர்படுத்தி நம்ம கனி கொடுக்கும்படி, ருசியாக இருக்கும்படி, நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கும்படி தான் கர்த்தர் லூக்கா 13 என்ன சொல்கிறார்? கனியை தேடின கனியை காணவில்லை. தோட்டமாகிய சபைக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் கனி கொடுக்கணும். அப்படியே இருப்பாங்க, வளரவே மாட்டாங்க கர்த்தருக்குள்ள. விசுவாசத்திலையும், பக்தியிலையும், பரிசுத்தத்திலையும், வைராக்கியத்திலையும் ஒரு நாளுக்கு நாள் வளரணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. 13:6-7 வாசிங்க. அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு? கனியை தேடுவார். யார் யார் எந்த அளவுக்கு வாஞ்சியா தேடுறீங்க? வேத வசனத்தை தேடுறீங்க, ஜபத்தில் தேடுறீங்க, முழுமையாய் தேடுறீங்க, முதல்ல வந்து வர்ஷிப் ஆராதனையில் நிரம்ப ஆரம்பிக்கிறீங்க, ஜப ஆவி வேணாண்டர் நிரப்ப விரும்புகிறீங்க, ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை வேணும்னு விரும்புகிறீங்க, எப்படி ஆராதிக்கிறீங்க, எப்படி ஒப்பு கொடுக்குறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்க, எப்படி முழுமனதாக களி கூறுங்க, தேவ சமுத்திரம் எப்படி சந்தோஷமாக நிறைவாய் ஆண்டவரை மகிழ்ந்து உயர்த்தி ஆராதிக்கிறீங்க, இதெல்லாம் கர்த்தர் அறிவார். கனி இல்லை. கனி கொடுக்குறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, இந்த நிலத்தை மற்றவங்களுக்கு கெடுத்துட்டு இவங்களும் கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் வளர மாட்டாங்க, மற்றவங்களையும் வளர விட மாட்டாங்க. நிறைய இப்படி இடலான காரியங்கள் ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு இவர்களுக்கெல்லாம். 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதற்கு கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். ஆமென். அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதை கொத்தி ஏறி போடுவேன். சும்மா இல்லை, கூடுகை ஜபத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாகுது. இரவு ஜபத்தில் ஒரு காத்திருக்கிறதுனால உங்களை வீட்டில் இருக்கிற தட்டை பிரச்சனைலாம் நீங்குது. உபவாசிக்கிறதுனால நீங்கள் பரிசுத்தமாகறீங்க. இதெல்லாம் விரும்புறது கிடையாது. ஏன் சகோதரிக்கு மட்டுமா? உங்கள் பிரச்சனை தீரனா வரணும் தேவ சமூகத்தில், ஆலயத்தில் வந்து அதிகமாக காத்திருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏன்னா கனியை தேடுறார் ஆண்டவர். இல்லைன்னா போச்சு, அப்படியே ஏதோ கடமைக்காக வந்து ஆராதிக்கக்கூடாது. அதில் லூக்கா 3:8 பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நம்மளால் மற்றவங்க மனம் திரும்பணும், இதுதான் கனி. கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும் மற்றவங்களுக்கு. கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், நம்மளால் மற்றவங்க மனம் திரும்பணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆவியின் கனி இருக்கா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். இவ்வளோ நாளாக கிறிஸ்தவங்களாக இருந்து என்ன ஆண்டுக்கும் இல்லை, யாருக்கும் பிரியம் இல்லாமல் வேஸ்ட். உங்களுக்குள்ளே அந்த ருசிக்கும் திராட்சரசமாக நீங்கள் ருசி உள்ளவர்களாக இல்லை. எப்படி ஆண்டவர் பாதுகாப்பார்? ஏசாயா 5 அதனால தான் இந்த தோட்டத்தில் வைத்து என்ன பண்ணுறாராம்? ஏசாயா 5:2 வாசிங்க. ஏசாயா 5:2 ஆண்டவர் நம்மளை தோட்டத்தில் வைத்து நம்மளை சரி பண்ணி என்ன பண்ணுவாராம்? வாசிங்க. வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவருக்கு கசப்பு கொடுக்குறீங்களா, துக்கப்படுத்துறீங்களா, மற்றவங்களுக்கு கசப்பாக இருக்கிறீங்களா, இல்லை ருசியாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. இப்படிலாம் உங்களை எவ்வளோ கொண்டு வந்து எவ்வளோ காப்பாற்றி கொண்டு வந்தாலும் ஆண்டவரை கசந்து கொள்றீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது.
அதிலே 4 வாசிங்கன்னா, திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யாமல் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்கு, அதுவோ கசப்பான பழங்களை ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்த்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளை. எவ்வளவு ஒரு ஆண்டவர் எப்படிலாம் கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் விரும்பாம ஒப்பு கொடுக்காம நல்ல நிலமாகிய இருதயத்தை கொடுக்காம ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு ஒரு வேலையெல்லாம் இருக்காது. சரியானபடி அர்ப்பணிப்பு கொடுக்காம, சரியானபடி மனம் திரும்புதலை விரும்பாம, சரியானபடி கனி கொடுக்க ஒப்பு கொடுக்காம, ஒரு வளர்ச்சி இல்லாமல் உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கே ஆசீர்வாதமாக இல்லாமல் போயிடுவீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையை எடுத்து போடுவேன்னு சொல்கிறார். நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலி இல்லைன்னா, ஒரு தோட்டத்துக்கு வேலி இல்லைன்னா என்ன செய்யும்? நீங்கள் ஒன்றுமே வைக்க முடியாது. அந்த தோட்டத்துக்குள்ள எதுவுமே இருக்காது. அதனால யோபும் அவன் வீட்டையும் குறித்து வேலி எடுத்து பாதுகாத்துக்கிறீர். அவன் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். கர்த்தருடைய கிருபை தயவு இறக்கும். கையின் பிரயாசத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கஷ்ட நஷ்டம் வராது. நீங்கள் கூப்பிடலையே, இரவும் பகலும் கூப்பிடலையே, உண்மையாக கூப்பிடலையே, எப்படி அப்போ ஆண்டவர் தோட்டத்து சபையில் இருக்கிறவங்க ஒரு வளரணும், கர்த்தருக்கு கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் உங்களை கொத்தி எரு போட்டு தண்ணீர் ஊற்றி உங்களை நல்ல செழிப்பாக்க வைப்பார். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். அதிலே 51:3 ஏசாயாவிலே 51:3 பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை போல துதியும் கீத சத்தமும் மகிழ்ச்சி உண்டாகும். ஏதேன் தோட்டத்தில் எவ்வளோ சந்தோஷம். ஆண்டவர் உலாவி கொண்டிருப்பார், உங்களோடு உறவாடி கொண்டிருப்பார். அந்த உறவை விரும்பலையே, நீங்கள் கூப்பிடலையே. துதியும் கீத சத்தமும் இருக்கா? அதனால தான் துதி வரமாட்டேங்குது, மகிழ்ச்சி வரமாட்டேங்குது, கலிகூற முடியல, தோட்டத்தில் மகிழ்ந்து கலிகூற முடியல. பல விதமான கஷ்டப்புகள், கஷ்டங்கள், அசட்டத்தனம், ஏனோ தானோன்னு இருக்கிறதெல்லாம் துதிக்க முடியாது. வாசிங்க இந்த வசனத்தை. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இதுதாங்க, சும்மா இல்லைங்க. உங்களை நீங்கள் பலவிதமான வேதனை நிமித்தம் வந்திருப்பீங்க. இந்த வார்த்தையினால, அபிஷேகத்தினால, துதியினால உங்களை நிரப்பி அனுப்புவார். நிறைய பேர் தேவ பிரசனத்தை முன்னே வந்து ஆராதிக்கிறது கிடையாது. என்னை நிரப்ப ஆண்டவரேன் வாஞ்சிக்கிறது கிடையாது. என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரேன் வாஞ்சிக்கிறது கிடையாது. அதனால தான் களி கூறுதல் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, தேவ சமூகத்தில் உற்சாகம் இல்லை, பயம் இல்லை, உணர்வு இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை. சும்மா ஆவியானவர், அசைவாடுகிற ஆவியானவர், தேவ பிரசனம் உலாவுகிற இடம் இது. ஆண்டவர் நேசிக்க வாசம் பண்ற இடம். அதனால தான் நீ நிரப்ப முடியல, இந்த சந்தோஷம் வரல. இங்கே உட்காந்து நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கிறது, நாளைக்குரியான திட்டத்தெல்லாம் நினைக்கிறது, அது எல்லாமே வாய்க்கணும்னா அவருடைய கருத்தில் அவருக்கு கிருபை இருந்தால் தான் முடியும். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், சுவையாக இருக்க விரும்புகிறார், கனி கொடுக்க விரும்புகிறார் உங்களை. அதனால தான் இந்த தோட்டத்தில் வைத்து உங்களை சரி பண்ணுகிறார். உன்னத பாட்டில் 4:16 சொல்லப்பட்டிருக்கு, கனியை புசிக்க வருவார் ஆண்டவர், உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க வர்றார் ஆண்டவர். உன்னத பாட்டில் 4:16 வாசிங்க. உன்னத பாட்டு 4:16. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆமென். இந்த ஒரு மன ஐக்கியம், அன்பு, பயம், ஆண்டவரே நிரப்பாண்டவரே, ஒரு தாகம் இல்லாதனால தான் நிரம்ப முடியல, தேவ பிரசன்னம் ஊற்ற முடியல, தேவ மகிமையை காண முடியல. அருமையான தோட்டத்தை புசிக்க ஆண்டவர் தோட்டத்துக்கு வர்றாராம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க, அதில் இருக்கிற அன்பு இருக்குதா பாருங்க. பல விதமான சோதனை கஷ்டங்கள் வந்து முதல்ல முறுமுறுத்துறது, சூழ்நிலை பார்த்தே, பிரச்சனைகளை பார்த்தே சோர்ந்து போயிடுறது. எங்க உங்க உற்சாகம்? எங்க
இதுக்கெல்லாம் ஜெப ஆவி வேணும். தானியேலை குறித்து வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அநேகருக்காக உபவாசித்து ஜெபித்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிற தானியேலின் காரியங்கள் அடிக்கடி எடுக்கிறோம். எல்லாமே வேத வசனம் தான் மறுபடியும் தான் நம்மளை ஞாபகப்படுத்தும். நாம் அப்படி இருக்கிறோமான்னு சீர்படுத்தணும். எல்லாம் தெரியும் தான். அநேகருக்காக அறிக்கையிட்டு பாவ அறிக்கையிட்டு ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம். தானியேல் குற்றமற்றவராக இருந்தார், மாசு இல்லாதவராக இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார், ஜெபிக்கிறவராக இருந்தார், இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல் இருந்தார். அதனால தான் சிங்கம் வந்தாலும் பயப்படல, நெருப்பு வந்தாலும் பயப்படல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பிரச்சனை சூழ்நிலையிலேயே பார்த்து பயப்படுறது. பயப்படத்தக்க ஆண்டவருக்கு பயம் இல்லை, தெய்வ பயன்றது இல்லை, முழுமையாக தேடுறதுமா இல்லை. அதனால தான் உங்கள் வழக்கு பிரச்சனைலாம் தீராது. ஆண்டவர் சொன்னாலும் அடிக்கடி சண்டை போடும். ஆண்டவரே நான் உமக்காக வந்திருக்கேன், உங்கள் ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஒரு இடலாம் இருக்கக்கூடாது, இன்னும் பெருகணும், இன்னும் வளரணும், இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு, இன்னும் செய்வார். என்ன விருப்பம் பாரங்கள் வாஞ்சிகள்லாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நிறைவேற்றுவார். நிச்சயமாக பலிபடுத்திலிருந்து சொல்கிறேன், அதெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் தான் நியாயம் செய்வார். எதுக்காக கூப்பிடுறோம்? தேவைக்காக மட்டும் கூப்பிடுறோமா? இல்லை, என் குடும்ப பக்தியாக இருக்கணும், என் பிள்ளைகள் பக்திக்குள்ளே வளரணும், எங்களுக்குள்ள சமாதான சந்தோஷம் பெருகணும், நான் ஆவியில் நிரப்பப்படணும், கர்த்தருக்குள்ளே பலப்படணும், கர்த்தருக்குள்ளே வளரணும், தேவனுடைய பிள்ளையா வாழணும். இப்படியா ஜெபிக்கிறமான இந்த காலை வேலை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 20ஆம் வசனத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தா. 23 பாருங்களேன். தானியேல் கூப்பிடுறதுக்கு முந்தைய பிரியமானவரே, நீங்கள் இப்படி இருந்து பாருங்களேன். நீங்கள் எதுக்காக ஜெபிக்க வரேன்னே ஆண்டவருக்கு தெரியும். தெரியாமல் ஒன்றும் இல்லை. நீ என்ன பிரச்சனை என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியும். கூப்பிடுறதுக்கு முன்னுமே பிரியமானவரே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எவ்வளோ அருமையான தேவன் தெரியுமா? உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. உன் கஷ்டங்கள் வேதனை வியாதி பலவீனம் அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேடுறது கிடையாது. அன்பு இல்லை, முழுமையான அன்பு இல்லை, உணர்வு இல்லை, பயம் இல்லை. வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 65:24 பார்த்தீங்கன்னா, கூப்பிடுறதுக்கு முன்னமே மறு உத்தரவு கொடுப்பாராம். வாசிங்க 65:24 ஏசாயாவில். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். எவ்வளோ அருமையான கூப்பிட்றதுக்கு முன்னவே எதுக்காக என்கிட்ட வரம்பா என் மக என் பிள்ளை பல விதமான கலக்கத்தின் மத்தியில், குழப்பத்தின் மத்தியில், துக்கத்தின் மத்தியில், வேதனை மத்தியில், பிரச்சனைங்க மத்தியில் என்னை தேடி ஓடி வர்றாங்களே என் மக என் பிள்ளை. கூப்பிட்றதுக்கு முன்னமே எவ்வளோ அருமையான தேவன் தெரியுமா? அதை ருசிக்கணுங்க. ஆவியானவர் ஆண்டவரை ருசிக்கணும். அதனால தான் எபேசியரில் வேண்டுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாய் சாலமோன் ஆசீர்வாதம் இல்லையா? கேளாததெல்லாம் கொடுத்தாருமா. அவர் தரமாட்டாரா? எங்கே பணத்தையும் மனுஷனையுமே நம்பி ஓடுறது, தான் சுய ஞானத்தை நம்பியே ஓடுறது. இவங்க செய்வாங்க, இவங்க தூக்கி விடுவாங்க, இவங்க காப்பாற்றுவாங்க. ஆண்டவர் நம்புறதே கிடையாது, வார்த்தையை விசுவாசிக்கிறதும் கிடையாது, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதும் கிடையாது, அதிகமாக துதிக்கிறதும் கிடையாது. அதனால தான் உகந்த ஜெபமாக இருந்தது சாலமோனின் ஜெபம். வேண்டுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு மேலாய் பெரிதான் நம்ம நினைவு எண்ணங்கள்லாம் தேவன் மேலே இருக்கணும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளை, நான் என்ன செய்யணும், நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், அப்படி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிறவங்க தான் பிரியமான ஜெபம். அடுத்தது வாசிக்கலாம். வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு யோசுவாவில் 1:8 இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். ஒரு முறை படிக்கிறதே பைபிள் படிக்கிறதே இதை கடமைக்காக உட்காரக்கூடாது. நேசித்து படிக்கணும், விசுவாசித்து படிக்கணும். நான் என்னதான் எத்தனை முறை படித்தாலும் அதிகமாக கிறிஸ்துவ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பேன், அதிகமாக இந்த சிந்தனைக்கு ஒப்பு கொடுப்பேன், அதிகமாக வேதத்தை எடுத்து இதிலிருந்து இன்னும் ஆண்டவரே இவைகள் மூலமாக என்ன ரகசியம் இன்னும் முத்துக்களை போல் படிக்க 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 நிறைய மறைபொருள் ரகசியங்கள்லாம் இதில் இருக்குது. வேதத்தில் நம்மளோட செய்ய போகிறத, நம்ம மூலமாக செய்ய போகிறத, ஏதாவது தடுக்கிறது இந்த வேதத்து மூலமாக பேசுவார். வாசிங்க யோசுவாவில் 1 வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானிக்கிறீங்களா? இரவும் பகலும் தியானிக்கிறீங்களா? தியானிக்கணுமா? ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவ வசனம் உண்டு, இது ஜீவனுள்ள வார்த்தை. நேசித்து படிக்கிறது கிடையாது.
இது புரியலையே, படித்தா எனக்கு புரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஆண்டோடைய வார்த்தைகளாவது நல்ல ஒரு பிரசங்கியாரை வச்சு வர்ஷிப்பு ஆராதனைலாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிற அசுத்த கிரிகளாம் போகும், நமக்கு உண்டான சோர்வு பயம்லாம் போகும். துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. வேதத்தை நேசி பிரியமாயிருந்து ஆதியாகமம் 24:63 வாசித்தீங்கன்னா, ஈசாக்கு தியானம் பண்ண போயிருந்தான் சாயந்தரம் வேலையில். மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்கும், எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல, தேவ சமூகத்தில் காத்திருக்க துதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அசட்டை, அலட்சியம், பாதப்படியில் காத்திருக்க விரும்புறது கிடையாது. சங்கீதம் 1 வாசித்தோம் இல்லையா, 2:3 இரவும் பகலும் அதை தியானித்து கை கொண்டு அப்பொழுதுதான் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், கனி கொடுப்பாய், நல்ல கனி கொடுப்பாய். எந்த காரியத்தில் நம்ம மீறி இருக்கோம், எந்த காரியத்தில் கீழ்ப்படியில, இது வேதம் நம்மளை சரி பண்ணும். வாசிங்க சங்கீதம் 1:2-3 வாசிங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீங்கள் கை கொள்றீங்களா, நேசித்து படிக்கிறீங்களா, உணர்ந்து படிக்கிறீங்களா, பயபக்தியாக படிக்கிறீங்களா, அதெல்லாம் கர்த்தர் அறிவார். ஒவ்வொருவரையும் ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவர் எப்படி தேடுகிறது பார்க்கிறார். அதுக்கு பிரகாரம் தான் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்கணுமா, வேதத்தை நேசிக்கணும். ஒரு முறையாவது படிக்கிறீங்களான்னு தெரியாது, இரவும் பகலும் தியானிக்கணும். எரேமியா 17:8 அதனால தான் உஷ்ணம் வந்தாலும் என்ன வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது, தப்பாமல் கண்ணி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. 17:8 வாசிங்க. எரேமியா. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை. இதுதாங்க, நீங்க கனி கொடுக்கலன்னா சரியில்லைன்னு அர்த்தம். வேதத்தின்படி வாழல, அதிகமாக தேடல, அதிகமாக துதிக்கல, அதிகமாக ஒப்பு கொடுக்கல, அதிகமாக ஸ்தோத்திரிக்கல, அதிகமாக பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கல, நேசிக்கல. இதுதான் அர்த்தம் கனி கொடுக்கலன்னா. ஜாக்கிரதையா இருக்கணும். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கனி கொடுக்குறீங்களா, வளர்ந்துருக்கீங்களா, பக்தியில் வளர்ந்துருக்கீங்களா, ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறீங்களா, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்காக தான் இந்த இப்படிப்பட்ட ஆலோசனைகளாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:34 இருதயமாகிய கதவு. அடுத்தது ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுனா துதி ஜபம்லாம் இருக்கணும், வேதம் இருக்கணும், வேத வசனம் நமக்குள்ள நிரப்பப்பட்டிருக்கணும். நீதிமொழிகள் 8:34 வாசிங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் நாளெல்லாம் ஆலயத்தில் காத்திருக்கோம். உங்களுக்கு இருதயமாகிய கதவுகளை திறந்து வார்த்தையில நிரப்பி துதினா நிரப்பி, இந்த அண்ணாலை போல ஆலயத்தில் இரவும் பகலும் காத்திருது மாதிரி அல்ல, நித்தம் விழித்திருந்து. அப்போ கண்டதே இருக்காது இருதயத்தில், துக்கம் பயம் அவிசுவாசம்லாம் வராது. மற்றதெல்லாம் இருதயத்தில் போட்டு நிரப்பிக்குவாங்க. தேவ பிரசனத்தை நிரம்ப மாட்டாங்க, துதியில் நிரப்ப மாட்டாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்காது. வேத வசனம் எப்படி நம்ம இருதயத்தில் இருக்கும், எப்படி ஆளுகை செய்வார் ஆண்டவர். வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. ஏன்னா அவர் நம்மளோட உறவாட விரும்புகிறாருமா. நிறைய பேர் வாஞ்சிக்கிறது கிடையாது, தேவ சமூகத்தில் இருந்து காத்திருக்கணும், ஆலோசனை கேட்கணும், துதிக்கணுன்றது விருப்பம் கிடையாது நிறைய பேருக்கு. வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். இதுதாங்க ஆண்டவர் நம்மளோட உறவாடைய மக அர்ப்பணிக்கிறாங்களா, காத்திருக்காங்களா, இவங்களா புலம்பி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டுக்கிட்டு பலவிதமான சோதனை இவங்களே இருக்காங்களே, என்னை நம்பி வர மாட்டேன்றாங்களே, என்னை நேசிக்க மாட்டேன்றாங்களே, என் சமூகத்தை காத்திருக்க மாட்டேன்றாங்களே, கர்த்தர் அறிவார். போஜனம் பண்ணும்படி யார் இருப்பாங்க, யார் அந்த அளவுக்கு உறவு வரும், யார் நேசிப்பாங்க? கரெக்டாக இந்த வேலை சாப்பாட்டுக்கு குழந்தை வரும், கணவர் வருவார், அப்பா அம்மா வருவாங்க, இப்படிப்பட்ட உறவை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த கதவாகிய இருதயமாக எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கோ, வாசலை காத்துக்கோ, ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்திலே உள்ளத்தெல்லாம் இவெல்லாம் இருந்தால் ஒன்றும் வராது, மகிழ்ச்சி துதியும் கீத சத்தம் வராது, கனி கொடுக்க முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 60:11 வாசிங்க. இரவும் பகலும்
பூட்டாதபடிக்கு ஏசாயா 60:11 வாசிங்க. உன்னிடத்துக்கு ஜாதிகள் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்து. அது வீட்டு வாசலை சொல்லல, ஆலயத்தையும் நம்ம இருதயமாகிய வாசஸ்தலத்தையும் ஆண்டவர் சொல்றார். துதி எப்போது இருந்திருக்கணும் கர்த்தருடைய பிள்ளை. அதனால தான் ஆலயத்தில் ஆராதனைகள் நடந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்காக தான் இந்த வீடுகள் ஜெபம், உங்களுக்காக தான் இரவு ஜெபம், உங்களுக்காக தான் உபவாச ஜெபம். உங்கள் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வந்து காத்திருங்க. உங்கள் வளர்ச்சிக்காக, உங்கள் பிரச்சனை தடையெல்லாம் நீங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் கூட்டங்கள் வைக்கிறோம். உன்னிடத்தில் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள், அழைத்து வரும்படிக்கு உன் வாசல் இரவும் பகலும் பூட்டாமல் எப்பொழுதும் திறந்திருக்கணும். அதிலே 18 வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். எதுக்காக? மதிலாய் கர்த்தர் இருக்கணும். சுற்றி எல்லையெல்லாம் கூட மற்றவங்களால கூட நமக்கு பிரச்சனைகள் வரலாம், நம்ம நிம்மதி கெட்டு போயிடும். ஆனால் இந்த துதியினால தான் முடியும். இரவும் பகலும் கூப்பிடுறவர்களால் தான் முடியும், இரவும் பகலும் நேசிக்கிறவர்களால் தான் முடியும், ஆண்டு சமத்தில் நியாயாதிபதி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களால் தான் முடியும். அவர் தோட்டமாய் கனி கொடுக்க ஒப்பு கொடுக்கிறவர்களால் தான் ஆண்டவர் ரட்சிப்பென்னும் மதில்கள் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். எப்போதும் அந்த வீட்டில் துதியும் ஜபமும் ஆராதனையாக இருக்கும். அசுத்தாவிக்கு இடமே இல்லை. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எடுக்க வரவே முடியாது பிசாசு. உன் கைக்கரையில் அழிக்க வரமாட்டான். சமாதானத்துக்கு எடுக்க வர முடியாது. உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்க முடியாது. எங்க அந்த ஒரு மணி ஐக்கியம் துதி இல்லை. அங்கே அவன் தான் தூண்டி விட்டு உட்காந்துருக்கானே, உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு எடுக்கிறதுக்கு திருடுறதுக்குனே வரானே. தேவனுடைய பிள்ளை இந்த காலை வேலை பாருங்க, துதியும் இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ புகழ்ச்சியாக்கு வரைக்கும் அவரை விடாதீங்க. ஆண்டவர் இரவும் பகலும் ஏன் கூப்பிடணும்னா இதுதான் அர்த்தம். ஏன் ஒரு மாற்றம் இல்லை? ஏன் குடும்பத்தில் ரட்சிப்பில்லை? ஏன் என் வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லை? ஏன் நான் இன்னும் கனி கொடுக்கல? தோட்டத்துக்கு சபைக்கு நான் எப்படி இருக்கேன்? ஆண்டருக்கு நான் எப்படி இருக்கேன்? பிரியமா வாழ்றேனா? வேதத்தின்படி வாழ்றேனா? பிரியமா வாழ ஒப்பு கொடுக்குறேனா? பிரியமான ஜபமா இருக்கா? துதி இருக்கான்னு பார்க்கணும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?